வணக்கம். வாங்க இன்னைக்கு ஆடி மாச கூழ், ஆடி அம்மன் கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நாங்க எங்க வீட்டுல எப்படி கூழ் செய்வோன்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கூழ் பாத்தீங்கன்னா நம்ம ஆடி மாசம் சாமிக்கு படைக்கலாம். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் அம்மனுக்கு ரொம்ப விசேஷம், அப்ப செஞ்சு படைக்கலாம். தை மாசத்துலயும் கூழ் படைப்பாங்க சில கோயில்கள்ல. இந்த கூழ் நம்ம சாதாரண நாள்ல கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாங்க. இது கூட நம்ம பச்சரிசி குழைய பச்சரிசி சாதம் வேக வச்சு அதுல தயிர் ஊற்றி வெல்லம் போட்டு அதை கூட வச்சு படைக்கணுங்க. வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு கொஞ்சமா கூழுக்கு மேல வேப்பில போட்டுக்கலாங்க. அந்த மாதிரி இந்த துள்ளு மாவுலையும் ஒரு வேப்பில சேர்த்துக்கலாம். இப்ப கூழ் குடிக்கிறதுக்கு முன்னாடி சாமி படைச்சிட்டு இந்த துள்ளு மாவும் ஆளுக்கு ஒரு கைப்பிடி, ஒரு கொழுக்கட்டை அளவுக்கு பிடிச்சு கொடுப்பாங்க. இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கேழ்வரகு மாவு, ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கிலோ மாவு எடுத்து வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா நான் வீட்டிலேயே கேழ்வரகை கழுவி காய போட்டு மாவு அரைச்சதுங்க. இது கம்புங்க. கம்பு பாத்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு கம்பு. 1/2 கிலோ மாவுனா 1/4 கிலோ கம்பு நமக்கு கரெக்டா இருக்கும். 2 விதமா கம்பு வருதுங்க. நாட்டு கம்பு இருக்குங்க, முழங்கம்புன்னு இருக்கும். கடையில வாங்கும் போது நம்ம கம்பு இந்த மாதிரி முழங்கம்புன்னு கேட்டு வாங்கினோம்னா கொடுப்பாங்க. இந்த மாதிரி குண்டு குண்டா இருக்கும், கிளீனா இருக்கும். நமக்கு மேல அந்த தோல்லாம் இல்லாம கிளீனா இருக்குங்க. இந்த கம்பை கழுவிட்டு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்த கம்பை கழுவிட்டு நான் ஒரு 2 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற வச்சிருக்கேங்க. ஒரு மிக்சியில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒன்னும் பாதியமா குருணை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, தண்ணிலாம் சேர்க்கவே இல்லை. நம்ம ஊற வச்சது அப்படியே எடுத்து போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். ரொம்ப மழை அரைக்காம இதை மாதிரி குருணை மாதிரி லேசாக அரைச்சிக்கலாங்க. நமக்கு கை வச்சா மழைன்னு இருக்கக்கூடாது, மாவு மாதிரியும் ரொம்பையும் ரவை பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த கம்பை நம்ம கரைச்சி எடுத்து வைக்க போகிறோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இந்த கேழ்வரகு மாவையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். நம்ம இதை கரைச்சி வைக்கும் போது காலையில சாமிக்கு படைக்கிறோம்னா முன்னாலே, இப்போ வெள்ளிக்கிழமை கூழ் படைக்கிறோம்னா வேலைக்கிழமை காலையிலேயே காலையில எழுந்து குளிச்சுட்டு வந்துட்டு இதை ஒரு 9 மணிக்குள்ளங்க கரைச்சி வச்சிடணும். இப்போதான் சாயந்தரமா நமக்கு கூழ் காய்ச்சறதுக்கு மாவு புளிச்சு வந்திருக்கும். இப்போ நான் கரைச்சிட்டேன் பாருங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம கரைச்சிக்கணும் நீர்க்க. இப்போ அடுத்தது நம்ம கம்பு கரைச்சிக்கலாம். இப்போ கம்பு கரைச்சிடலாங்க. இதுலேயும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். கூழுக்கு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு நம்ம கடையில் வாங்குறதோட வீட்டில் மாவு அரைச்சி கூழ் செஞ்சோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நாங்கள் வீட்டில் கேழ்வரகு மாவு இருந்தாலும், பழைய மாவு கேழ்வரகு மாவு இருந்தாலும் வீட்டில் கூழ் காய்ச்சுறதுனா சாமிக்கு புதுசாக கேழ்வரகு வாங்கி கழுவி காய போட்டுட்டு மிஷினில் அரைச்சிட்டு வந்து தான் நாங்கள் புதுசாக செய்வோம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா கடையில் மாவை கூட வாங்கிக்கிங்க, அரைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா. ஆனால் கடை மாவோட வீட்டில் மாவை நம்ம அரைச்சி செய்யும்போது நல்லாவே இருக்கும். இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம கரைச்சி வச்சுட்டோங்க. இதில் இப்போ உப்பு சேர்க்கல, கூழ் காய்ச்சும் போது தான் உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம சாயந்தரமா கூழ் காய்ச்சும் போது பார்க்கலாங்க. இப்போ நமக்கு மாவு ஒரு 10 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. எனக்கு இப்போதான் நான் எடுக்கிறேன். நான் கரைச்சி வச்சு காலையில ஒரு 10 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இது கம்பு நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்க, புளிச்சுட்டு. இது கேழ்வரகு மாவுங்க. இப்போ நம்ம கூழ் காய்ச்சிடலாம். இப்போ நான் ஒரு வெங்கலப்பானை எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். கூழ் காய்ச்சறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கீழே அடி பிடிக்காம இருக்கும். சில்வர் பாத்திரம்லாம் வச்சோம்னா நல்லா அடி பிடிக்கும். அதனால இந்த மாதிரி பித்தளை பாத்திரம், வெங்கல பாத்திரம், அப்படி இல்லைன்னா குக்கர் கூட நமக்கு நல்லா கனமாக இருக்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அலுமினிய பாத்திரத்தில் கூட காய்ச்சலாம். இப்போ தண்ணி பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த கம்பு எடுத்து வச்சிருக்கோம்லங்க, கரைச்சி வச்சிருக்கோம்ல, தொலைவிக்கலாம். சும்மா கரண்டி போட்டு கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு இதை ஊற்றிக்கலாங்க கம்பை.
கம்பு வந்து கொஞ்சம் நமக்கு பொங்கின மாதிரி வரும். அதனால பார்த்து நல்லா பொங்கி வரும். கிட்ட இருந்துகிட்டே நம்ம தொலைவி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்பயே நமக்கு இந்த கூழுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். பாருங்க, கம்பு நம்ம ஊற்றி 5 நிமிஷம் ஆயிருக்குங்க. நல்லா கொதி வந்துருச்சு நமக்கு. பாருங்க, நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி மரக்கரண்டி வச்சுட்டு நம்ம தொலைவிக்கலாம். இப்போ நம்ம இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த கேழ்வரகு ராகி மாவை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கலந்து விட்டுட்டேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம் பண்ணிட்டு சேர்த்துட்டு அப்படியே ஒரு தொலைவிட்டே சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம கலந்த தண்ணி பத்தல பாருங்க. இப்போ தண்ணி வந்து பக்கத்துலேயே நான் சுட வச்சிருந்தேங்க. அந்த தண்ணி ரோன்னு சேர்த்துக்கிறேன். இதில் மாவு வேகணும் நமக்கு, அதனால தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா மாவு வெந்து வரணும். நம்ம பக்கத்துலேயே சுட தண்ணி வச்சுக்கலாம். சுட தண்ணி வச்சுக்கிட்டோம்னா சுட வச்சு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நம்ம வேணும்னா பத்தலைன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி சுட தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா அடி கொண்டு தொலைவிக்கலாங்க. அடி பிடிச்சிடக்கூடாது நமக்கு. அதே மாதிரி உருண்டை கட்டிக்கும். ராகி மாவு சேர்த்துட்டோம்னாவே நமக்கு உருண்டை கட்டிக்கும். உருண்டை கட்டிக்காமல் நம்ம தொலைவி விட்டுக்கணும். நல்லா மாவு நல்லா வெந்து வரணுங்க. இப்ப பாருங்க, நமக்கு நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். கூழ் நல்லா வெந்துச்சுன்னா தாங்க நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் கெட்டு போகாமையும் இருக்கும் வச்சிருந்து சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு நமக்கு. கூழ் நமக்கு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 கிலோ கேழ்வரகு மாவு, 1/4 கிலோ கம்புக்கு டைம் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துலேருந்து ஒரு 35 நிமிஷத்துக்கிட்ட ஆயிருக்குங்க காய்ச்சறதுக்கு. இப்போ கூழ் வெந்துருச்சான்னு நமக்கு செக் பண்ணுறதுக்கு இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாங்க. தண்ணி வச்சுட்டு கையில் நினச்சிக்கலாம். தண்ணி அதுக்குள்ளே வச்சுட்டு மாவில் அப்படி தொட்டு பாருங்க. கையில் ஒட்டலைன்னா நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. கூழ் நல்லா நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒட்டல பாருங்க. இப்போ இறக்கி ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுட்டேங்க. இப்போ நம்ம இந்த கரண்டி எடுத்துடலாங்க. இப்போ தட்டு மூடுறோம்னா மூடும் போது ஃபுல்லு மூடிடக்கூடாது. நம்ம அது உள்ள இருக்கிற வேர்வை தனிப்பட்டு கூழ் வந்து தண்ணி மாதிரி ஆயிடும் மேலே. அதனால இந்த மாதிரி கேப் விட்டு மூடணுங்க. இந்த மாதிரி கேப் வச்சு நம்ம மூடிடலாம். நைட் படுக்கும் போது நம்ம தூங்கும் போகும்போது அப்போ வந்து ஆறிட்டோம் நமக்கு. அப்போ நமக்கு நல்லா ஃபுல்லாக மூடி வச்சிடலாம். அப்படி இருந்தாலும் தட்டில் கொஞ்சம் வந்திருக்கும். நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா இந்த இடத்துலலாம் வேர்வைப்பட்டிருக்கும். அந்த தண்ணி எடுத்து நம்ம கீழே ஊற்றிட்டு திரும்பியும் மூடி வச்சிடலாம். இப்போ காலையில் கூழ் கரைக்கும் போது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நேற்று சாயந்தரமாக கூழ் காய்ச்சி வச்சுருந்தோம்லங்க, அது பாருங்கள். இப்போ காலையில் நம்ம திறக்கிறோம். நல்லா ஈரமே இல்லாமல் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு. இப்போ தான் கூழ் நல்லா இருக்கும், வீணாக போகாமையும் இருக்குங்க. இப்போ கூழ் படைக்கும் போது துள்ளு மாவுன்னு அரைப்பாங்க. அந்த துள்ளு மாவு அரைச்சிக்கலாம். இப்போ இது கம்பு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கம்பு. இப்போ இந்த துள்ளு மாவு பார்த்தீங்கன்னா நம்ம கம்புலேயும் அரைக்கலாம், பச்சரிசிலையும் இதே மெத்தடில் ஊற வச்சு அரைக்கலாங்க. இப்போ தண்ணி வடிகட்டிக்கலாங்க. அரிசி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் துணியில் போட்டு கொஞ்சம் அந்த ஈரம் போகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அரிசியை மட்டும் அரிசியில் பண்ணுறோம்னா பச்சரிசியில் தான் பண்ணணுங்க. கம்புலையும் பண்ணலாம், இல்லை பச்சரிசிலையும் பண்ணலாம், ஏதாவது ஒன்றுத்தில் பண்ணலாம். இப்போ இதில் தண்ணிலாம் சேர்க்க வேணாங்க. இதை அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். கம்பு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி இருந்தாவே நல்லாவே இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ கம்பை அரைச்சிட்டு மாற்றிட்டேங்க ஒரு பவுலில். இப்போ கூட பக்கத்தில் வெல்லம் வச்சுருக்கேன். வெல்லத்தை இதில் போட்டு சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா பிசைஞ்சு கலந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இது துள்ளு மாவு. இதே நம்ம பச்சரிசியில் செய்யும் போதும் இதே மெத்தடில் தான் செய்யணும். இப்போ கூழ் கரைச்சிக்கலாங்க. நம்ம கூழுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிசா பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாவே இருக்கும் கூழுக்கு. இப்போ கூழ் மேலே லேசாக ஆடப்படிஞ்சிருக்குங்க, அதை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துடலாம். காக்காவுக்கு மாட்டுக்கு வச்சிடலாங்க. கூழ் பாருங்க நல்லா கட்டியாக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு நல்லா கட்டியாக இருக்கணும். இது 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் இருக்குங்க. ஒரு டப்பாவில் போட்டு கை வைக்காமல் இந்த மாதிரி கட்டியான கூடையை எடுத்து போட்டு வச்சுட்டு நமக்கு எப்போ வேணுமோ தேவையான அளவுக்கு வெளியில் எடுத்துக்கிட்டு கரைச்சிக்கலாம். கரைச்சி கொஞ்சம் சில்னஸ் போனதுக்கப்புறம் குடிச்சிக்கோங்க, இல்லைன்னா சளி பிடிக்கும் சில்லுன்னு கூழ் குடித்தோம்னா. கூழ் பார்த்திங்கன்னா இது ஆடி மாதமும் நம்ம செஞ்சு அம்மனுக்கு படைச்சிட்டு குடிக்கலாம். சாதாரண நாள்லேயும் இந்த மாதிரி கூழ் செஞ்சு குடிக்கலாங்க. இது ரொம்ப நல்லது, சத்தானது. இதில் கேழ்வரகு கம்புலாம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் இந்த கூழெல்லாம் குடிச்சு தான் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது கட்டியாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு இதை அப்படியே பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. கூழ் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது, எங்கேயுமே உருண்டை கட்டிக்கல. நம்ம தொலைவி விடும்போது கைவிடாமல் நல்லா தொலைவி விடணும். அப்போ தான் நமக்கு எங்கேயுமே அந்த கேழ்வரகு மாவு ஒரு கையில் ஊற்றிக்கிட்டே ஒரு கையில் தொலைவி விட்டோம்னா எங்கேயும் உருண்டை கட்டிக்காதுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கட்டியாக வேணுன்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க கூட. இப்போ கூழ் கரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம சாமிக்கு எந்த பாத்திரத்தில் கூழ் படைக்கிறோமோ அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு பானை எடுத்து வச்சுருக்கேங்க, வெள்ளை பானை. இதில் மஞ்சள் தடவிக்கலாம். இப்போ 3 விபூதி பட்டை போட்டுக்கலாம். நம்ம மாரியம்மனுக்குன்றதுனால விபூதி பட்டை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இப்போ இதில் கூழ் ஊற்றிக்கலாங்க. நம்ம இப்போ கூழ் ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம வேப்பிலை தோரணம் கட்டிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வேப்பிலை சேர்த்துக்கலாம். படைக்கிறதுனால கொஞ்சமாக கூழுக்கு மேலே வேப்பிலை போட்டுக்கலாங்க. அந்த மாதிரி இந்த துள்ளு மாவுலையும் ஒரு வேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஆடி மாதத்துக்கான கூழும் துள்ளு மாவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.